ஓகே, ஸோ அப்போ நம்ம சிஎல்ஐ தான் யூஸ் பண்ணணும். நீங்க ஐஎம் ரோல்ஸை நீங்க கிரியேட் பண்றதுக்கான பார்த்துப்பீங்க. ஸோ ஐஎம் ரோல்ஸ்ன்றது நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. அந்த ஐஎம் ரோல் கிரியேட் பண்றது எப்படி பண்ணுவீங்கன்னா GUI வழியா பண்ணுவீங்க. GUI என்ன, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல பட்டன் கிளிக்கிங் பண்ணி நீங்க ஒரு ரோல்ஸை நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நவ் வாட் ஐம் கோயிங் டு விசிட் இந்த ஐஎம் ரோலையே நான் சிஎல்ஐ வழியா கிரியேட் பண்ண போறேன். ஏன், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஐஎம் ரோல் போவோமே. ஸோ இப்போ ரோல்ஸ்ன்ற கேட்டகரி நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஐம் கோயிங் டு செலக்ட் கிரியேட் ரோல். இப்போ இந்த கிரியேட் ரோல்ன்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, எந்த சர்வீஸுக்கு நீங்க ரோல் ஆக்சஸ் கொடுக்க போறீங்கன்னு கேட்கும். ஸோ நமக்கு இங்க இவ்வளோ சர்வீசஸ் இருக்கு. இந்த இவ்வளோ சர்வீசஸ்ல நீங்க தேடி பாத்தீங்கன்னா நமக்கு இங்கெல்லாம் கொடுக்குற ஆப்ஷன்ஸ் நமக்கு இங்க அவைலபிளாக இருக்கு. இல்ல தேடி பாத்தீங்கன்னா வின்ற கேட்டகரி எங்க இருக்குன்னா MNOP வின்ற இடத்துல வெறும் VPC மட்டும்தான் இருக்கு. வேற எந்த அந்த VMIன்ற ஒரு சர்வீஸே கிடையாது. அப்ப நீங்க GUI வழியா GUI வழியா நீங்க என்ன பண்ண முடியாதுன்னா, ஸோ உங்க மைக் ஆன்ல இருக்குன்னா மியூட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் ஒரு வாட்டியும் போயிட்டு ஒருத்தரா மியூட் பண்ற சிச்சுவேஷன் வருது. ஸோ எஸ், ஓகே. ஸோ நம்ம பிகாஸ் இந்த ரெக்கார்டிங் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தான் டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். ஸோ ரைட். ஸோ இப்போ நமக்கு VMIன்ற சர்வீஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா அந்த VMIன்ற சர்வீஸ் GUIல கிடையவே கிடையாது. உங்க AWS அக்கௌண்ட்ல நீங்க எங்க போய் தேடி பிடிச்சாலுமே VMIன்ற வார்த்தையை நீங்க பார்க்கவே முடியாது. ஸோ அதுக்கான டாக்குமெண்டேஷன் மட்டும்தான் இருக்கு. பேக் எண்ட நீங்க CLI வழியா மட்டும்தான் நீங்க VMI யூஸே பண்ண முடியும். ஸோ அப்போ இங்க நான் GUI வழியா என்னோட ரோலை நான் கிரியேட் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, அதையும் நான் CLI வழியாவே நான் ரோல் கிரியேட் பண்ண போறேன். ஸோ இப்போ நமக்கு 4 கமாண்ட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னன்னா, ஸோ கிரியேட் ஒரு IAM ரோல். இது எல்லாமே CLI கமாண்ட்ஸ். ஸோ நம்ம ஒரு ரோல் கிரியேட் பண்ண போறோம். ஆனா நீங்க ரோல் கிரியேட் பண்ணும்போதே கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல GUIல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இங்க நீங்க ஏதாவது லாம்டா அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தா அடுத்த ஸ்டெப்ல நீங்க பர்மிஷன்ஸ் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன ரோல், ரெண்டாவது கமாண்ட் அந்த ரோலுக்கான பர்மிஷன்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு நம்ம அட்டாச் பண்ணணும். மூணாவது கமாண்ட் நமக்கு என்னது, ரோல்ஸ் பர்மிஷன் நம்ம அட்டாச் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பர்மிஷன்ன்றது இந்த ரோலுக்கு வந்துடும். இப்ப மூணாவது கமாண்ட் தான் முக்கியமான கமாண்ட். விச் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த S3ல இருக்கிற இந்த OVA ஃபைல நம்ம என்ன பண்ண போறோம்னா, we are going to convert to AMI. ஸோ அப்ப AMI கிரியேஷன் இதான் நம்மளோட தேர்ட் கமாண்ட். இந்த கமாண்ட் ரன் ஆகுறதுக்கு தான் நமக்கு ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட டைம் எடுக்கும். நாலாவது கமாண்ட்ன்றது என்னன்னா நம்மளோட ஸ்டேட்டஸ் செக்கிங். ஸோ நம்ம கரெக்டா இப்ப ரிமைனிங் டைம் பார்க்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா? ஸோ இப்ப நான் 40 நிமிஷம் சொல்றேன், இப்போ 30 நிமிஷம்ல முடிஞ்சிருச்சுன்னா அப்ப முடிஞ்சதா இல்லையான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்றது? அதை செக் பண்றதுக்காக ஒரு ஸ்டேட்டஸ் கமாண்ட். ஸோ இந்த 4 கமாண்ட் தாங்க. இந்த 4 கமாண்ட் நாங்க என்ன பண்ண போறோம்னா, நான் ஒரு ஃபைல்ல ஒரு டாக்குமெண்டேஷனா எழுதி வச்சிருக்கேன். அந்த டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா கார்த்திக் சார் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவார். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ AWS கிளவுட் மைக்ரேஷன் இருக்கேன். இதுதான். ஜஸ்ட் a second. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஸோ உங்களுக்கு நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணோம் அப்படின்ற டீடைல்ஸ், ஸ்டெப்ஸ், CLI நம்ம கிரியேட் பண்றது, அதை நம்ம பாத்துல ஆட் பண்றது அப்படின்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே நமக்கு இங்க இருக்கும். ஸோ நம்ம இதெல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். நம்மளோட OVA ஃபைலும் நமக்கு ரெடி. அந்த OVA ஃபைலை நம்ம பக்கெட்ல அப்லோடும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம அடிக்க போறோம். ஸோ இங்க இருக்கிற கமாண்டை மட்டும் நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த கமாண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு நம்ம அதை ரன் பண்ண போறோம். இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் இப்ப என்ன கேட்டீங்கன்னா, எனக்கு எப்படிங்க இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கே தெரியாது. ஸோ இந்த கமாண்டை வச்சு ஒர்க் பண்றதுக்கு யார் சொல்லியிருக்காங்கன்னா, AWS டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்கான். ஏன்னா நான் இங்க லாஸ்ட் கிளாஸ்ல VMI நான் சர்ச் பண்ணனா, VMI சர்ச் பண்ணனா அதுக்கான டாக்குமெண்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த டாக்குமெண்டேஷன் தான் நமக்கு இங்க ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ அப்போ அந்த டாக்குமெண்டேஷன்ஸை நாங்களும் படிச்சுதான். பட் ஒரு டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கும், வளவலன்னு சொல்லிட்டு ஒரு 30 பேஜ் 25 பேஜுக்கு பெருசா எழுதியிருப்பான். நாங்க உட்காந்து அந்த 25 பேஜ் படிச்சு உங்களுக்கு குட்டியா தேவையான ஸ்டெப்ஸை மட்டும் எடுத்து தேவையான கமாண்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம். இந்த கமாண்டுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், சப்போர்ட்டிங் திங்ஸ் எல்லாமே AWS எங்களுக்கு கொடுத்தது தான். AWS எங்களுக்கு கொடுத்ததை வச்சுதான் நான் உங்களுக்கு இந்த கிளாஸ்ன்றதை எடுக்கிறேன். ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே நான் கிரியேட் பண்ணது கிடையாது, AWS டாக்குமெண்டேஷன் வந்து எடுத்தது. ஸோ எல்லா டூல்ஸுமே அப்படிதாங்க. ஸோ டெவாப்ஸ்ல இருக்கிற எல்லா லாங்குவேஜஸ் எல்லாமே நம்ம டெவலப்பர்ஸ்ன்றது புதுசா கிரியேட் பண்றத எதை வச்சு கிரியேட் பண்ணுவாங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டூல்ஸ் வச்சு தான் கிரியேட் பண்ணுவாங்க. நமக்கு தேவையை ஆல்ரெடி யாரோ எழுதி வச்சிருப்பாங்க, முக்கியமானது எல்லாத்தையுமே அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்க போறோம். அதை எடுத்து எப்படி பயன்படுத்துறது அப்படின்றது தான் நம்ம கான்செப்ட், நம்ம லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு 4 கமாண்ட் இருக்குங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கமாண்ட். இந்த கமாண்ட் என்ன பண்றேன், அப்படியே காப்பி பண்ணி என்னோட நோட் பேட நான் போட்டு வச்சுக்கிறேன்.
ஸோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த கமாண்ட் ரன்னே பண்ணிடுறேன். ஸோ ரன் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா அது பாட்டுக்கு பேக் எண்ட்ல ஒரு 40 மினிட்ஸ்க்கு ஓடிட்டு இருக்கும். ஸோ அப்போ நம்ம வந்து பண்ணலாம், அதுக்குள்ள நம்ம ஸ்னோபால்லாம் என்ன, இந்த கமாண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வாட் ஐல் டு இஸ் ஐல் காப்பி தீஸ் கமாண்ட்ஸ். ஜஸ்ட் அ செகண்ட், காப்பி, இங்க போயிட்டு பேஸ்ட். நெக்ஸ்ட் இது என்னது, AMI கிரியேஷன். ஸோ காப்பி. நெக்ஸ்ட் நமக்கு இங்க பேஸ்ட் அண்ட் ஸ்டேட்டஸ் கமாண்ட்ன்றது ஃபைனலா இங்க ஒரு கமாண்ட் இருக்கு. ஸோ இதுவும் காப்பி எனக்கு இங்க பேஸ்ட் அண்ட் டன். ஸோ இப்போ என்கிட்ட ஒரு 4 CLI கமாண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 CLI கமாண்டுமே எந்த டாக்குமெண்டேஷன் எடுத்தோம் அப்படின்ற டாக்குமெண்டேஷன் லிங்க்கும் நாங்க இங்க அட்டாச் பண்ணிருக்கோம். ஸோ இங்க docs aws.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் ஓபன் பண்ணி நீங்க படிச்சாலே உங்களுக்கு தெரியும். இந்த டாக்குமெண்டேஷனை தான் வச்சு அந்த ரெஃபர் பண்ணி தான் இந்த நாங்க அது ஒரு குட்டியா ஒரு பிரீஃபா, நம்ம அவ்வளவு பெரிய டாக்குமெண்ட் வச்சிருக்கல, இது குட்டி டாக்குமெண்ட் வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்க இதை ஷார்ட்டா எழுதி வச்சிருக்கோம். இந்த ஷார்ட்டா எழுதினதுக்கு தேவையான நாங்க சில ஃபைல்ஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிருக்கோம். ரைட். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு AWSல ஒரு ரோலை கிரியேட் பண்ணு. என்ன ரோல்னா VM import அப்படின்ற பேர்ல ஒரு ரோல். அந்த ரோல் கிரியேட் பண்றதுக்கான நெசசரி திங்ஸ் எல்லாமே எனக்கு ஒரு JSON ஃபைல்ல கொடுத்துடலாம். ஸோ ட்ரஸ்ட் பாலிசி டாட் JSON அப்படின்ற ஃபைல். இந்த ட்ரஸ்ட் பாலிசி டாட் JSONன்ற ஃபைல் எனக்கு எங்க இருக்குன்னா என்கிட்ட நான் இங்க வச்சிருக்கேன். அப்ப இந்த ட்ரஸ்ட் பாலிசி டாட் JSON ஃபைல்ஸ் நான் வச்சுதான் நான் என்ன பண்ண போறேன்னா நான் இந்த கமாண்டை ரன் பண்ண போறேன். ஆனா இப்ப இந்த கமாண்டை நான் அப்படியே காப்பி பண்ணி எடுத்துட்டு போயிட்டு நான் ரன் பண்ண என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வேர் இஸ் மை கமாண்ட் ப்ராம்ப்ட் இங்க இருக்கு. இது நான் என்ன பண்றேன், கிளியர் CLS. ஸோ நான் கிளியர் பண்ணிட்டு இப்ப நான் இந்த கமாண்ட் அடிச்சு இப்ப நான் என்டர் கொடுத்தா வாட் யூ திங்க் வில் ஹேப்பன்? ஸோ எனக்கு ஒரு எரர் வந்திருக்கு. யாருன்னா இந்த எரர் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க முடியுமா, சொல்ல முடியுமா என்ன ப்ராப்ளம்னு? கார்த்திக்னு இருக்கு, இந்த பார்த்து தப்பா. எஸ். ஸோ அப்போ நாங்க இந்த டாக்குமெண்டேஷன் கொடுக்கும் போதும் நீங்க பிளைண்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ மேக் ஷூர் யூ ஆர் டூயிங் சம் சின்ன சின்ன டிங்கரிங் எல்லாம் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா இட் வில் பி ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஸோ இப்போ இது கார்த்திக் சார் ஒரு 2 years 3 years பேக் கிரியேட் பண்ண ஒரு டாக்குமெண்டேஷன். ஸோ அப்போ இந்த VMI டூல் யூஸ் பண்ணி அப்ப அவர் கிரியேட் பண்ணும்போதே VMIன்றது பழசுன்னு சொல்றேன். அப்போ VMIன்றது எவ்வளவு பெரிய டூல்ன்றது பாருங்க. ஏன்னா AWSன்றது 2006ல இருந்தே இருக்கு. ஸோ அப்போ அப்பல இருந்து இப்போ வரைக்கும் நமக்கு AWSன்றது இருக்கு. ஸோ அப்போ இது நாங்கள் கிரியேட் பண்ணதே ஒரு பழைய டாக்குமெண்ட் தான். அந்த பழைய டாக்குமெண்ட்ல நாங்க மைக்ரேஷனுக்கான யூஸ் பண்ண கமாண்ட்ஸ். ஸோ அப்போ நான் இந்த மாதிரி ஒரு பழைய டாக்குமெண்ட்ல இருந்து நான் எடுக்கிறேன். ஸோ அப்போ அவரோட பழைய லேப்டாப்ல இருந்த பாத். அப்போ சேம் நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நாங்க உங்களுக்கு கொடுக்குற ஃபைல்ஸ் எல்லாம் நீங்க எங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பாத்தை நீங்க எடிட் பண்ணணும். இப்போ என்கிட்ட எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ நான் ட்ரஸ்ட் பாலிசி JSONன்ற ஃபைலை இந்த லொகேஷன்ல வச்சிருக்கேன். இந்த லொகேஷன் நீங்க எடுக்கணுமா, உங்க ஃபைல் மேனேஜர்ல போயிட்டு இங்க கிளிக் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த பாத்துன்றது இப்படி வந்துடும். இதை காப்பி பண்ணிக்கோங்க, எடுத்துட்டு போயிட்டு நான் நோட் பேட்ல இங்க ஆட் பண்றேன். ஸோ ஜஸ்ட் செகண்ட், இங்க போயிட்டு என்டர் அண்ட் இந்த பாத்து நான் ஆட். ஸோ இந்த பாத்துல தான் என்னோட மீன்ஸ் அந்த ட்ரஸ்ட் பாலிசி டாட் JSONன்ற ஃபைல் இருக்கு. இந்த ஃபைல்லாம் என்னது, இதுக்குள்ள என்ன இருக்கு, இதெல்லாம் நம்ம பேசுவோம் அடுத்த செக்மெண்ட்ஸ்ல. பட் ஆனால் இதை நான் ரன் பண்ணி மட்டும் விட்டுறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்போ நான் இந்த கோட் அப்படியே காப்பி இங்க பேஸ்ட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதையும் சேர்த்து பேஸ்ட் பண்ணிடுவாங்க. அதை நம்ம பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு இங்க C users இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ மேக் ஷூர் யூ ஆர் காப்பிங் திஸ் அண்ட் இந்த இடத்துல இங்க இருந்து நீங்க அதை டெலீட் பண்ணிட்டு மைக்ரேஷன் வரைக்கும் டெலீட் பேஸ்ட். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன்னா இப்போ நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். 1 செகண்ட். இப்போ நான் இங்க நீங்க சைட்ல பார்த்தாலே தெரியும் என்னோட ஸ்லாஷ்ன்றது டிஃப்ரெண்டா இருக்கு. இங்க நமக்கு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இருக்கு, நான் காப்பி பண்ண பேஸ்ட் பண்ணதுல ஸ்லாஷ் டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ அந்த ஸ்லாஷை நம்ம சரி பண்ணிடலாம். டாக்குமெண்ட்ஸ், அதுல ஒர்க், அதுல AWS அண்ட் இந்த ஸ்லாஷ். இப்போ எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. அப்ப நம்ம இதை காப்பி பண்ணி நான் ரன் பண்ணனா எனக்கு ஒரு ரோல் கிரியேட் ஆக போகுது. அந்த ரோலுக்கு பேரு VM import அப்படின்ற ஒரு ரோல். என்ன பண்ணலாம், ஸோ இந்த கோடை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ காப்பி திஸ். நான் ரன் பண்றதுக்கு முன்னாடி என்னோட கன்சோல் ஓபன் பண்ணி இப்ப நம்ம ரோல் இருக்கா, இந்த ரோல்ல இதுதான் அவைலபிள் ரோல்ஸ் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். 7 தான் இருக்குன்றது காமிக்குது. நாம என்ன பண்ணோம்னா இதை காப்பி பண்ணியாச்சு. காப்பி என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு now let me paste it again. இப்படி பேஸ்ட் பண்ணோன்னே எனக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் பேர் என்னன்னா JSON அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் நமக்கு JSON ஃபார்மேட்ல அவுட்புட் வருதுன்னா நீங்க தான் JSON ஃபார்மேட்ல வேணும்னே சொன்னீங்க. எப்போ சொன்னீங்க, AWS கான்ஃபிகர்ன்ற கமாண்ட் அடிச்சிங்களா, அப்ப அடிக்கும் போது ஆக்சஸ் கீ, சீக்ரெட் ஆக்சஸ் கீ, என்ன ரீஜியனு 4 தான் ஒன்று செட் பண்ணீங்க. JSON ஃபார்மேட்ல எனக்கு அவுட்புட் காமி அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அதனாலதான் உங்களுக்கு அவுட்புட்ன்றது JSON ஃபார்மேட்ல வந்திருக்கு. இப்ப நம்மளுக்கு புதுசா ஒரு ரோல் கிரியேட் ஆயிருக்கும், VM import அப்படின்ற ரோல். இங்க போயிட்டு என்னோட கன்சோல்ல நான் ரீஃப்ரெஷ் பண்ணனா எனக்கு VM importன்ற ரோல் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். 7ன்றது இப்ப எனக்கு 8ஆ மாறிடுச்சு. ஆனா அந்த VM importன்ற ரோல்ல எனக்கு எந்த பாலிசியுமே கிடையாது. சிஆர் பர்மிஷன்ஸ் எதுவுமே இல்ல. ஆக்சஸ் அட்வைசர்ல எனக்கு எந்த ஆக்சசிபிலிட்டியும் நமக்கு கிடையவே கிடையாது. ஸோ நத்திங். ஸோ நோ அலௌட் சர்வீசஸ், எந்த ஆக்சஸுமே இல்ல, எம்டியா இருக்கு. ஸோ திஸ் ரோல் டஸ் நாட் ஹேவ் எனி சர்வீஸ் பர்மிஷன்ஸ். அப்ப நம்ம இப்ப ஆக்சசிபிலிட்டியா கொடுக்கணும். நீங்க GUI வழியா பண்ணும்போது ரோல் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் என்ன சர்வீஸ் அப்பவே பாலிசி அட்டாச் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்க, சிங்கிள் ஷாட்ல பண்ணிடுவீங்க. ஆனா இப்ப நமக்கு சிங்கிள் ஷாட்ல பண்றதுக்கு CLI கமாண்ட் இல்ல. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் கமாண்ட் ரோல் கிரியேஷன். இப்ப ரெண்டாவது கமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பாலிசி அட்டாச் பண்றது. அப்ப சேம் என்ன பண்றேன், இந்த லொகேஷன் எடுத்துக்கிறேன். ஸோ மைக்ரேஷன் வரைக்கும் C யூசர்ஸ்ல இருந்து, இங்க C யூசர்ஸ்ல இருந்து அதே மாதிரி மைக்ரேஷன் வரைக்கும் நான் என்ன பண்றேன்னா எரேஸ் பண்ணிட்டு என்னோட புதுசா என்னோட ஃபைல் பார்த்தனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இது என்ன பண்ண போகுது, எனக்கு ஒரு புதுசா ஒரு ரோல்ன்றதை நமக்கு அட்டாச் பண்ண போகுது. இப்போ நான் இதை காப்பி பண்ணி என்னோட மெஷின்ல நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ரைட் கிளிக், பேஸ்ட், கண்ட்ரோல், 1 செகண்ட். என்னாச்சு, குட்டி மாதிரி எனக்கு ஒரு எரர் வருது. காப்பி, பேஸ்ட், என்டர். ஓகே, டன். ஸோ புட்டி யூஸ் பண்ற மாதிரி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரைட் கிளிக் பண்ணோன்னா காப்பி ஆயிருக்கணும், பட் வார்னிங் கொடுத்து ஏதோ எனக்கு சவுண்ட் கேட்டுச்சு. ஸோ ஏதோ எரர் வர மாதிரி. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன பண்ணிட்டோம்னா இந்த கமாண்டை நான் காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணேன். பேஸ்ட் பண்ண உடனே எனக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. எப்போ உங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒன்லி வென் யூ கிரியேட் சம்திங், அதாவது புதுசா நீங்க ஏதாவது ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் இல்ல S3 தான் கிரியேட் பண்ணிருக்கீங்கன்னா கிரியேட் பண்ண இன்ஃபர்மேஷன் பத்தி காமிக்கும். இப்ப நம்ம ஆல்ரெடி கிரியேட்லாம் பண்ணல, இருக்கிற ரோலுக்கு நான் பாலிசி மட்டும் அட்டாச் பண்ணிருக்கேன். இது எங்க போய் செக் பண்ணலாம், நம்மளோட இந்த லிஸ்ட்ல இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கீழே எந்த சர்வீஸ் ஆப்ஷன்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆனா இப்ப நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. ரீஃப்ரெஷ். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு எக்ஸ்ட்ராவா நான் 2 சர்வீஸ்க்கு ஆக்சஸ் கொடுத்துருக்கேன், EC2 அண்ட் S3. ஏன்னா நம்ம டயக்ராம் படி VMIன்ற ரோலுக்கு EC2 S3க்கும் ஆக்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் எப்படி கொடுத்தேன், அந்த கமாண்ட் மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நம்ம செக்மெண்ட்ஸ்ல பார்ப்போம். இப்போ நமக்கு 2வது கமாண்ட் ஓவர். இப்போ ஃபைனலா நமக்கு 3வது கமாண்ட் தாங்க. ஸோ வெறும் சிம்பிளான கமாண்ட். இப்போ நான் என்ன பண்ணணும்னா எனக்கு இம்போர்ட் இமேஜ்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இமேஜ் OVF ஃபைல எனக்கு இமேஜ் இம்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த பாத் நான் எடுத்துக்கிறேன், காப்பி திஸ் கமாண்ட். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா C யூசர்ஸ்ல இருந்து இந்த மைக்ரேஷன் வரைக்கும் நான் இந்த கோடை பேஸ்ட் பண்ணிட்டு, ஸோ லெட் மீ காப்பி திஸ் 3rd கமாண்ட் அண்ட் இந்த 3rd கமாண்டையும் நான் ரன் பண்ணிடுறேன். ஸோ காப்பி, இங்க போயிட்டு என்னோட கமாண்ட் ப்ராம்ப்ட்ல பேஸ்ட், என்டர். ஓகே, டன். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நான் அடிச்ச உடனே எனக்கு இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ ப்ராக்ரஸ்ன்றது 1% அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த 1%ன்றது 100% வரைக்கும் வரணும். அதுக்கு தாங்க இப்ப நான் 40 மினிட்ஸ் ஆகும்னு நான் சொல்றேன். அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு நான் இப்ப S3ல இருக்கிற அந்த 4.4 GB கொண்ட என்னோட ஃபைல அது என்ன பண்ணும்னா அது எனக்கு ஒரு AMI கன்வெர்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட்ல ஓடும். அப்ப அது இன்னும் இப்போ எனக்கு 1% காமிக்குது ப்ராக்ரஸ். 100% வரைக்கும் ஆச்சா இல்லையான்னு சொல்றேன், எப்படி செக் பண்றது அப்படின்றதுக்காக நமக்கு 4ஆவதா ஒரு கமாண்ட் இருக்கு, விட் இஸ் ஸ்டேட்டஸ் செக்கிங் கமாண்ட். இந்த ஸ்டேட்டஸ் செக்கிங் கமாண்ட் அப்படியே எடுத்துட்டு போயிட்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது, ஏன்னா இங்க கடைசியில எனக்கு ஐடின்றது மாறும். நமக்கு இங்க என்ன இருக்குன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா ஐடி, அப்ப இந்த ஐடி வேற, இங்க இருக்கிறது பழைய ஐடி. அப்ப நம்ம என்ன பண்ணுங்க, இங்க இருக்கிற இந்த ஐடியை காப்பி பண்ணிக்கோங்க, இங்க போயிட்டு நான் என்னோட ஐடியில நான் இங்க பேஸ்ட் பண்றேன். ஸோ எரேஸ், பேஸ்ட், இதான் என்னோட புது ஐடி நான் பேஸ்ட் பண்ணியாச்சு, F5B0, டன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்படியே இதை காப்பி பண்ணி திருப்பி நீங்க இங்க பேஸ்ட் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் காமிக்கும். ஸோ ஸ்டேட்டஸ்னா என்ன, இப்போ ப்ராக்ரஸ் 1%ன்றது இருக்கிறது இப்போ நமக்கு 19% அப்படின்னு மாறி இருக்கு. இந்த 19 வரைக்கும் ஃபாஸ்டா வந்துடும். 19க்கு அப்புறம் நமக்கு 39 வரும், 39க்கு அப்புறம் 52 வரும், 52க்கு அப்புறம் நமக்கு ஃபாஸ்டா போயிடும். இந்த ஜம்ப்ன்றது எப்படின்னா இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி நான் செக் பண்ணாலும் 19ல தான் நிற்கும். ஏன்னா அந்த 19ல இருந்து அடுத்து 39% போறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், 39ல இருந்து அடுத்த பர்சன்ட் போறதுக்கு நமக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது. பட் ஆனா இது பாட்டு நமக்கு பின்னாடி ரன் ஆகிட்டு இருக்கட்டும். நம்ம இப்ப என்ன பண்ணோம்னா என்னோட AMI பேஜ் நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன்.
இப்போ S3 வேலை முடிஞ்சிருச்சு. லெட் மீ கோ டு மை EC2. EC2ல உங்களுக்கு AMI அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க, which is called as Amazon Machine Image. ஸோ இது உங்களுக்கு EC2 அட்வான்ஸ்டு கிளாஸ்ல, EC2 வெப்சைட் கிளாஸ்லயே, ஆமா வெப்சைட் ஹோஸ்டிங் கிளாஸ்லயே அவங்களுக்கு எப்படி ஒரு AMI இமேஜை கிரியேட் பண்றது அப்படின்ற நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருப்பாங்க. இப்போ நீங்க இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு நீங்க போனீங்கனாலே நீங்க என்ன AMI வச்சு நீங்க லான்ச் பண்ண போறீங்கன்னு கேட்கும். AMI என்னன்னா ஒரு OS மாதிரி, ஒரு OS-ஓட பேக்கப் மாதிரி. அதுக்குள்ள அது OS மட்டும் இல்லாம சில ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ், ஆட்-ஆன்ஸ் மாதிரி நிறைய இருக்கு. இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டை பார்த்தோம்னா இது டிஃபால்ட்டா இருக்கிற AMI. ஸோ நமக்கு AWS கொடுக்குற டிஃபால்ட்டா இருக்கிற லிஸ்ட். இப்போ இதுல பாத்தீங்கன்னா விண்டோஸ் 2019 வித் SQL அது என்டர்பிரைஸ் எடிஷனு, SQL 2019 எடிஷனு, அதுலயே என்டர்பிரைஸ் எடிஷனு அப்படின்ற நமக்கு ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. எஸ் கோபி சொல்லுங்க. கோபி ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? பை மிஸ்டேக் அது ஆயிடுச்சு அப்படிங்களா? ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே ரைட். ஸோ இப்போ நம்ம AMI கிரியேஷன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன AMIஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு நம்ம டிஃபால்ட்டா AMI இருக்கும். இதை தவிர நீங்க நெட்ல இருந்து மீனிங் கம்யூனிட்டி AMIs நீங்க ஓபன் பண்ணீங்கனாலே உங்களுக்கு இன்னும் எக்கச்சக்கமான லிஸ்ட் இருக்கு. ஸோ Amazon Linux, CentOS, Debian, Fedora, Gentoo, OpenSUSE, அதர் லினக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய ஆப்ஷன்ஸே இருக்கும். இதை தவிரவும் எக்ஸ்ட்ரா OSன்றது நீங்க சிங்கப்பூர் ரீஜன் இல்ல லண்டன் ரீஜன் போனீங்கன்னா அங்க இன்னும் மேக் OSலாம் நமக்கு அவைலபிளா இருக்கும். இப்ப நம்ம மும்பைல மேக் OSன்றது லிஸ்டிங் இல்ல. ஆனா இப்ப நீங்க சிங்கப்பூர் போயிட்டு அங்க மேக் OS நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா ஆப்பிளோட மேக் OS நீங்க என்ன பண்ணலாம்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா காசு பே பண்ற மாதிரி இருக்கும். பட் தோஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ இப்போ நான் இங்க மை AMIன்னு செலக்ட் பண்ணனா எனக்கு இங்க என்ன இருக்கும்னா கரண்ட்லி யூ டோன்ட் ஹேவ் எனி AMI அப்படின்னு இருக்கு. நீங்க சைட்ல வந்தீங்கனாலே AMIன்ற ஆப்ஷன் ஓபன் பண்ணீங்கன்னா எனக்கு இப்போ எந்த இதுவுமே காமிக்காது. ஸோ இங்க நமக்கு யூ டோன்ட் ஹேவ் எனி இமேஜஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. ரீஃப்ரெஷ் பண்ணாலும் நத்திங். ஏன் எதுவுமே இல்லை? பிகாஸ் எனக்கு பின்னாடி இந்த ப்ராக்ரஸ்ன்றது ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ நான் திருப்பி இந்த கமாண்டை போட்டு செக் பண்ணாலும் 19% அப்படியே தான் நிற்கும். நான் பாருங்க இன்னும் 19 அப்படின்றதா நிக்குது. அப்ப நமக்கு என்ன ஆகுதுன்னா பின்னாடி ப்ராசஸ் ரன் ஆகுது. இது எப்போ 100%ன்றது முடியுதோ அப்ப எனக்கு இங்க AMIன்றது அப்டேட் ஆயிரும். அப்ப AMIன்றது கிரியேட் ஆயிரும். அவ்வளவுதாங்க 4 ஸ்டெப்பு. நீங்க இப்ப சும்மா அப்படியே இது பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். ஸோ நீங்க வேற ஏதாவது படிச்சுட்டு வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா AMI ரெடி. நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா அது ஒரு EC2 இன்ஸ்டன்ஸா லான்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு மைக்ரேஷன்ன்ற எக்ஸாம்பிள் வந்துடும். ஆனா இந்த AMIனா என்னது? ஒரு OS-ஓட பேக்கப். அப்போ உங்க ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் உள்ள என்னென்னலாம் வச்சிருக்கீங்களோ எல்லாமே அப்படியே உங்களோட இன்ஸ்டன்ஸ்குள்ளேயும் வந்துடும். ஸோ இதுதான் வர்ச்சுவல் மெஷின் மைக்ரேஷன். ஸோ அப்ப நம்ம இப்போ இந்த 40 மினிட்ஸ் நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டு இஸ், நம்ம இப்போ நான் அடிச்ச கமாண்ட் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஸ்னோபால்னா என்ன, மைக்ரேஷன் வச்சு நீங்க எப்படி பேச போறீங்க அப்படின்ற நம்ம ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன் அந்த ஸ்டெப்ஸ் அதெல்லாம் பத்தி நம்ம 40 மினிட்ஸ்க்கு we will be talking a lot. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம என்னன்னா இப்போ அடிச்சிருக்க கமாண்ட்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குவிக்கா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி பாத்துறோமே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா, ஸோ இப்போ நான் அடிச்சிருக்கிறது ஒரு 4 கமாண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஒரு கமாண்டா நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா AWS அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ AWS ஸ்டார்ட் பண்ணாலே என்ன அர்த்தம்? இது ஒரு AWS-ஓட CLI கமாண்டு. கிட்னு ஸ்டார்ட் பண்ணா இது ஒரு கிட் கமாண்ட். டாக்கர்னு ஸ்டார்ட் பண்ணா ஒரு டாக்கர் கமாண்ட் DevOps டூல்ஸ்ல. ஸோ அதே மாதிரி வெறும் AWS ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இது ஒரு AWS கமாண்டு. ஸோ இது என்ன பண்ணுது? IAM-ன்ற சர்வீஸ்ல ஒரு ரோல் கிரியேட் பண்ணு. அந்த ரோலுக்கு பேர் என்ன? VM இம்போர்ட்னு வை. ஆனா இந்த ரோலுக்கு நீங்க என்ன சர்வீஸ் யூஸ் பண்ண போறீங்க, அந்த சர்வீஸை யூஸ் பண்ண என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திருப்பி கன்சோல் போவோமே. ஸோ IAM-ல இப்போ நம்ம ரோல் கிரியேட் பண்றோம்னா, ஸோ இஃப் ஐ கிரியேட் அ ரோல், ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பேனா என்ன சர்வீஸ் யூஸ் பண்றீங்கன்னு கேட்கும். நான் இங்க என்ன சொன்னேன்? VMI-ன்ற சர்வீஸ் இங்க GUI-ல உங்களுக்கு கிடையவே கிடையாது. GUI-ல இல்லாதனாலதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா CLI வழியா இந்த VMI-ன்ற சர்வீஸ் நம்ம செலக்ட் பண்ண போறோம். அப்ப அந்த செலக்ட் பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் இந்த ட்ரஸ்ட் பாலிசி டாட் JSON அப்படின்ற ஃபைல்ல கோடா எழுதி வச்சிருக்கேன். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ட்ரஸ்ட் பாலிசி டாட் JSON-ன்ற ஃபைலை ஓபன் பண்ணுவோமே. ஸோ ஐ ஹாவ் அ நோட் பேட். ஸோ நோட் பேட் என்னன்னா விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு ஒரு ஆப் இருக்குங்க. நீங்க நோட் பேட் பிளஸ் இல்ல என்ன டூல் வேணா நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல நோட் பேட்லயே கூட இந்த ட்ரஸ்ட் பாலிசி டாட் JSON-ன்ற ஃபைலை நீங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபைலை ரைட் கிளிக், ஓபன் வித், ஜஸ்ட் a second, நோட் பேட் நீங்க செலக்ட் பண்ணி இங்க ஓகேன்னு கொடுத்தாலே உங்களுக்கு அந்த டேட்டாவை நீங்க நோட் பேடுக்குள்ள பார்க்க முடியும் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கொஞ்சம்
என்ன சொல்றது, பார்க்க கரெக்ட் அழகா இருக்கணும், எந்த மிஸ்டேக் பண்ணாலும். ஏன்னா இப்ப நீங்க இந்த ஃபைல தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சில சேஞ்சஸ் எல்லாம் நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க. சோ அப்போ இந்த ஃபைல போய் நீங்க எடிட் பண்ற சிச்சுவேஷன் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நீங்க நோட் பேட்ல ஓபன் பண்றதுக்கு பதிலா இஃப் யூ ஓபன் திஸ் ஃபைல் இன் நோட் பேட் பிளஸ் பிளஸ் இல்ல விசுவல் ஸ்டுடியோ கோடுன்ற ஏதாவது ஒரு அட்வான்ஸ்டு டெக்ஸ்ட் எடிட்டர்ல ஓபன் பண்ணீங்கன்னா லுக் அண்ட் ஃபீல் அண்ட் நம்ம யூசபிலிட்டின்றது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு ஒரு ஆப் இருக்குங்க. இந்த ஆப் நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இட் வில் பி டெஃபினெட்லி வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. ஏன்னா நம்ம அன்சிபிள் கிளாஸ், டாக்கர் கிளாஸ், அப்புறம் டெராஃபார்ம் கிளாஸ், டெவாப்ஸ்ல அண்ட் பைத்தான் கிளாஸ், இது எல்லாத்துலயுமே நம்ம விசுவல் ஸ்டுடியோ கோடுன்ற ஒரு ஆப் தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஐடிஸ் இன் த வேர்ல்ட். ஸோ டாப் ஐடி இந்த வேர்ல்டுன்றனால நான் விசுவல் ஸ்டுடியோ கோடுன்ற ஆப் தான் யூஸ் பண்ண போறேன். ஸோ அப்போ நீங்க இதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னா ரொம்ப ஈஸிங்க. ஸோ டைரக்டா போயிட்டு கூகுள்ல போயிட்டு விசுவல் ஸ்டுடியோ கோட் டவுன்லோட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த விசுவல் ஸ்டுடியோ கோட் ஆப்ன்றது இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆனி முடிச்ச அப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க இந்த ஃபைலுக்கு வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் விசுவல் ஸ்டுடியோ கோடுன்னு கொடுத்தாலே உங்களுக்கு அந்த ஆப்ல இப்படி ஓப்பன் ஆகி காமிக்கும். இப்ப பாருங்களேன், நம்மளுக்கு கொஞ்சம் லுக் அண்ட் ஃபீல்லாம் பெட்டரா இருக்கு. ஸோ இந்த கர்லி பிராக்கெட்டு, இந்த கமா இருக்க இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு கொஞ்சம் கிளியரா தெரியுது. இப்ப இதுதான் நம்ம யூஸ் பண்ண போற ஃபர்ஸ்ட் ஜேசான் ஃபைல். இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நான் ஒரு கமாண்ட் அடிச்சிருக்கேன். என்ன கமாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க நம்ம ஐஎம்ல ஒரு ரோல் கிரியேட் பண்ணிருக்கோம் which is trust policy.json அப்படின்ற இந்த ஜேசான் ஃபைலை யூஸ் பண்ணி தான் நான் ரோல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா, ஸோ ஹியர் ஐ ஹாவ் திஸ் கோடு. ஸோ இந்த கோட் என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இங்க நீங்க கொஞ்சம் ஒத்து பாத்தீங்கனாலே இந்த கோடை நீங்க டைப் பண்ணணும்னா உங்களுக்கு ஜேசான் தெரிஞ்சிருக்கணும், இல்ல யாமல் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஜேசான் யாமல்னு ரெண்டுமே படிக்க போறது கிடையாது. ஏன்னா நம்ம அன்சிபிள் கிளாஸ்ல யாமல்னு ஒரு டூல் நம்ம பார்ப்போம். அன்சிபிள் ஃபுல்லாவே எப்படி யாமல்ல கோட் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிப்போம். ஸோ அப்ப யாமல்னு ஒரு டூல் தெரிஞ்சாலே போதும், எக்ஸ்ட்ராவா நம்ம ஜேசான் பார்க்க வேணாம். ஆனா யாமல் படிச்ச அப்புறம் ஜேசான்றது ரொம்ப ஈஸி தான். ஏன்னா அதே கான்செப்ட் தான் இங்க இருக்கும். இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னாலும் இங்க ஒரு டேட்டா, அதுக்கான வேல்யூ, ஒரு டேட்டா வேல்யூ இந்த ஃபார்மேட்ல தான் நம்மளுக்கு இங்க இருக்கு. ஸோ இதே மாதிரி யாமல் ஃபைல்ல நீங்க அன்சிபிள் கிளாஸ்ல 3 நாளுமே உட்காந்து யாமல் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஆனா இப்போ நம்ம எப்படி இதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி எடிட் பண்றது அதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இப்ப நமக்கு இந்த வெர்ஷனு, இது டேட்டுன்னு சொல்லிட்டு இங்க டேட்லாம் மாத்திராதீங்க. ஏன்னா இந்த விஎம்ஐன்ற ரோலு எந்த வெர்ஷன் கடியில இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்றதுக்காக இந்த ஜேசான் ஃபைல் தான் இது. இப்ப நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா, நான் இங்க சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு என்ன சர்வீஸ் செலக்ட் பண்ணிருக்கேன்னு பாருங்க, விஎம்ஐன்ற சர்வீஸ் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். ஏன் நான் சிஎல்ஐ வழியா அது கொடுத்தேன்? ஏன்னா நான் சொன்ன மாதிரி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல உங்க கன்சோல்ல விஎம்ஐன்ற ரோலு இருக்கவே இருக்காது. அதனாலதான் நான் சிஎல்ஐ வழியா நான் ஒரு ரோல் கிரியேட் பண்றேன். அந்த ரோலுக்கு விஎம்ஐன்ற சர்வீஸ்க்கான ஆக்சஸ் நான் கொடுத்துருக்கேன். இங்க எஃபெக்ட்ன்றது என்னன்னு இருக்கு, அலவ்னா என்னன்னா எனக்கு அலோவ் பண்ணு. நீங்க இதை டினைன்னு கூட கொடுக்கலாம். என்னன்னா நம்ம ரோல்ஸ்ல எப்பவுமே நீங்க ஆக்சஸ்ன்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா ரோல்ன்றது என்னன்னா ஒரு சர்வீஸ் எதை ஆக்சஸ் பண்ணலாம், எதை ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம். அந்த மாதிரி நமக்கு பர்மிஷன்ஸும் இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த ட்ரஸ்ட் பாலிசி.json ஃபைல்ல நான் விஎம்ஐன்ற சர்வீஸுக்கு எனக்கு ஒரு ரோல் கிரியேட் பண்ணு அப்படின்ற ஜேசான் ஃபைல். இது நான் எழுதுறேன்னா நோ, AWS எங்களுக்கு இந்த ஃபைலை கொடுத்துட்டாங்க. நாங்க இது அப்படி இந்த ஃபைல நான் எந்த சேஞ்சும் பண்ணல, நீங்களும் இந்த ஃபைல்ல எந்த சேஞ்சும் பண்ண போறது கிடையாது. இந்த ஃபைலை நீங்க யூஸ் பண்ணி இந்த கமாண்டை நீங்க ரன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ரோல்ன்றது கிரியேட் ஆகும். இப்ப ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோல் பர்மிஷன்ஸ். ரோல் கிரியேட் பண்ணிட்டீங்க, இந்த ரோல் எதெல்லாம் ஆக்சஸ் பண்ண போகுது? ஸோ அப்ப சொன்ன மாதிரியே என்னோட டயக்ராம் படி மை ரோல் நீட்ஸ் டு ஆக்சஸ் S3 அண்ட் EC2. ஸோ EC2ல தான் ஏஎம்ஐ இருக்கு. அப்ப S3 அண்ட் EC2ன்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்த நமக்கு ஆக்சஸ் பண்ணணும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், அப்ப S3 அண்ட் EC2 ஆக்சஸ் கொடுக்க போறோம். அப்ப அந்த ஆக்சசிபிலிட்டி கொடுக்கறதுக்கு நான் என்ன ஃபைல்ல வச்சிருக்கேன்னா, ரோல் பாலிசி.json அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்கு. இந்த ரோல் பாலிசி.jsonன்ற ஃபைல்ல EC2க்கும் S3க்கான ஆக்சஸ் நான் எழுதி வச்சிருக்கேன். எப்படி போய் பார்ப்போமே. என்னோட ஃபைல் மேனேஜர் செலக்ட் பண்ணிட்டு இதுல ஐ ஹாவ் ரோல் பாலிசி.json, ரைட் கிளிக், ஓபன் வித் விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு நீங்க செலக்ட் பண்ணி ஓபன் கொடுத்தீங்கன்னா இப்ப ரோல் பாலிசி.json சொல்லிட்டு ஒரு ஃபைல் ஓபன் ஆக இருக்கு. இப்ப இதுல நீங்க பார்த்தாலே தெரியும், நம்ம அங்க எழுதிருக்க மாதிரியே வெர்ஷன், இங்க வெர்ஷன் சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஸ்டேட்மெண்ட்னு சொல்லிட்டு நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, என்ன எஃபெக்ட், எதை நீங்க ஆட் பண்றீங்க அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இப்ப நான் 2 பர்மிஷன் கொடுத்துருக்கேன். இதுல இருந்து இது வரைக்கும் 1, நெக்ஸ்ட் நமக்கு இங்க இருந்து இது வரைக்கும் 1. அப்ப ரெண்டுமே என்னது, அலவ் அப்படின்ற பர்மிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதுக்கு கொடுத்துருக்கோம்னா, S3ன்றதுல நான் பக்கெட்டை லிஸ்ட் பண்ணு, ஆப்ஜெக்டை லிஸ்ட் பண்ணு அப்படின்ற கெட் பக்கெட், கெட் ஆப்ஜெக்ட், லிஸ்ட் பக்கெட் அப்படின்ற இந்த ஆக்சசிபிலிட்டி எல்லாம் கொடுத்துருக்கேன்.
இது உங்களுக்கு ஐஏஎம்ன்ற டாபிக்லயே இந்த பாலிசி பத்தி எல்லாம் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு ஒரு ஃபைனலா ரோல்ஸ்ன்ற டாபிக்ல வித் ரோல் வித்அவுட் ரோல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதுல வித் ரோல்ல இந்த லிஸ்ட் பக்கெட்டு அப்படின்ற லிஸ்ட் பக்கெட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நீங்க ஸ்பெசிஃபிக்கா செலக்ட் பண்ணிருப்பீங்க. அப்படி செலக்ட் பண்ற அந்த அந்த பர்மிஷன்ஸ் தாங்க இங்க எடுத்துட்டு வந்து நான் அட்டாச் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு என்னென்னலாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் நீங்க இந்த ஃபைல்ல சில எடிட் பண்ணணும். என்ன எடிட் பண்ணணும்னா நீங்க பாருங்க, என்னோட கோட்ல எனக்கு மை மைக்ரேஷன் பக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பக்கெட்டோட பேர் இங்க இருக்கு. ஸோ நீங்க இந்த கமாண்ட்லாம் ரன் பண்ணும்போது பிளைண்டா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னா நீங்க இந்த ஜேசான் ஃபைல்ல சில எடிட் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி நான் வச்சிருக்கிறதுனால நான் டைரக்டா எடுத்து நான் ரன் பண்ணிட்டேன். ஸோ அப்போ எல்லா கிளாஸும் நான் ரன் பண்ற மாதிரி நான் ரன் பண்ணிட்டேன். ஆனா நீங்க ஒரு கமாண்ட் ரன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஜேசான் ஃபைல் ஓபன் பண்ணி எல்லாமே கரெக்டா இருக்கா. ஸோ இப்போ நான் என்ன ரிசோர்ஸ் ஆக்சஸ் கொடுக்குறேன்னா என்னோட பக்கெட்டு பிளஸ் என்னோட பக்கெட்குள்ள இருக்கிற இந்த ஸ்டார் அப்படின்ற ஒரு அர்த்தம். இந்த ஸ்டார்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு டெவாப்ஸ் கிளாஸ்ல யூஸ் ஆகும். இப்போ நீங்க ஏடபிள்யூஎஸ் படிக்கும் போது நிறைய ஃப்ரீயா இருப்பீங்க. ஸோ ஃப்ரீயா இருப்பீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டெவாப்ஸ் வந்து ரொம்ப டைட். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறோம்னா நீங்க உட்காந்து நல்லா மண்டே பிச்சுட்டு நீங்க உட்காந்து அதை பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி. ஆனா ஏடபிள்யூஎஸ்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நான் இதை சொல்லி கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் 1 ஹவர்ல இந்த ஏடபிள்யூஎஸ் கிளாஸை பண்ணி முடிச்சுட்டு மைக்ரேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அடுத்த வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ப்ராக்டிக்கலா பண்ணணும்னா. ஆனா இந்த டெவாப்ஸ் ஃபுல்லாவே நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ நான் சொல்ற 2 டூல் மட்டும் உங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃப்ரீயா இருக்கும்போது கத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 2 டூலுமே நாங்க என்ன பண்ணுவோம்னா உங்களை தான் லேர்ன் பண்ண மாதிரி சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன். ஸோ ஃப்ரீயா இருக்கும் போது ரெகுலர் எக்ஸ்பிரஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் டியூட்டோரியலோ இல்லை ஒரு டாக்குமெண்டேஷனோ ஏதாவது யூஸ் பண்ணி ரெகுலர் எக்ஸ்பிரஷன் கத்து வச்சுக்கோங்க. இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ன்றது ஒரு பேட்டர்ன் சர்ச்சிங் அல்காரிதம். ரெகுலர் எக்ஸ்பிரஷன் இல்லாம நீங்க டெவாப்ஸ்குள்ள உள்ளே வர முடியாது. ஏன்னா இது ஏடபிள்யூஎஸ்ல கூட இப்ப நாங்க யூஸ் பண்றோம். இந்த ஸ்டார்ன்னு இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு மீனிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இந்த ஸ்டார்ன்றது ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன். இந்த ஸ்டாருக்கு அர்த்தம் என்னன்னா எனி கேரக்டர், என்ன வேணா இருந்துட்டு போ அப்படின்ற மீனிங். அப்ப நம்ம இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நீங்க பாத்துப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரெகுலர் எக்ஸ்பிரஷனாலே ஃபுல்லா சிம்பிள்ஸ் தாங்க. ஸோ இப்போ இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான டாபிக் இருக்கு, இதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். cron tab அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ cron tab. ஸோ இந்த cron tab அடிச்சிங்கன்னா இதை பத்தியும் நம்மளுக்கு இது ஒரு ஷெடியூலர் மாதிரி தான். ஸோ யூட்டிலிட்டி. ஸோ இதை யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு ப்ரோக்ராமை ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரன் பண்றதுக்கு. ஏன்னா நம்ம சிஐசிடி ஒர்க் ஃப்ளோல தான் நீங்க ஒர்க்கே பண்ண போறீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க கோடுன்றது எக்ஸிக்யூட் ஆகணும். எப்ப எக்ஸிக்யூட் ஆகணும்? ஒரு பர்டிகுலர் டைம்ல. இப்ப நான் என்ன பண்றேன்னா எனக்கு ஒரு மாசத்துல எல்லா மண்டே ஈவினிங் 5 மணிக்கு ஒரு கோடு ரன் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் வாயில சொல்றது ஈஸி, ஆனா கம்ப்யூட்டருக்கு இது புரியணும்ல. அப்ப கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி ஃபார்மேட் தான் cron tab அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஷெடியூலர் மாதிரி. எந்த டைமிங்க்கு எப்போ என்னைக்கு ரன் ஆகணும் நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃபிக்ஸ்டு டைமு, டேட்டு, இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெகுலர் எக்ஸ்பிரஷன், cron tab. ஸோ ரெண்டுமே டெவலப்பர்ஸ்க்கும் யாரா இருக்கட்டும் இது ஒரு பேசிக்கான நாலேஜ். ஸோ எல்லாருக்குமே இதை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான நாலேஜ். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. இது கோடிங் மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு பேட்டர்ன் தான். இப்படி யூஸ் பண்ணா இப்படி நடக்கும், இப்படி யூஸ் பண்ணா இப்படி நடக்கும்னு சொல்லிட்டு அந்த பேட்டர்ன் தான். ரெகுலர் எக்ஸ்பிரஷனும் cron tabும் ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா அப்பப்போ டெவாப்ஸ் கிளாஸ்ல அங்கங்க அப்பப்போ நீங்க ஏடபிள்யூஎஸ் கிளாஸ்லயும் சின்ன சின்ன இடத்துல நீங்க இந்த ரெகுலர் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணிருப்பீங்க. இந்த ஸ்டார்ன்னு போடுறீங்க பாத்தீங்களா, எனி கேரக்டர்னு, அது எல்லாமே ரெகுலர் எக்ஸ்பிரஷன். டெவாப்ஸ்லயும் எல்லாமே அங்கங்க யூஸ் பண்ணுவீங்க அப்பப்போ. அப்ப அந்த ஸ்டார்ன்னு சொல்லி அங்க இது பண்ணா இப்படி நடந்துரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த ஸ்டார் எங்க இருந்து வந்துச்சு, அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு நீங்க உள்ள போய் விசாரிச்சு கேட்டீங்கன்னா அப்ப ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்னு 3வது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை லினக்ஸ் கமாண்ட்ஸ் தெரியுமா, லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரா ஒர்க் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க. நம்ம தெரியும் தான் சொல்ல போறோம். ஏன், நான் டெவாப்ஸ் ஃபுல்லாவே நீங்க லினக்ஸ்ல தான் ஒர்க்கே பண்ண போறீங்க. லினக்ஸ்ல தான் நாங்க அப்ளிகேஷன் எல்லாமே ரன் பண்ணி காமிக்க போறோம். அப்போ உங்களுக்கு லினக்ஸ் கிளாஸும் எவ்ரி சண்டே நடக்கும். அந்த எவ்ரி சண்டேல ஏதாவது லினக்ஸ் கிளாஸ் நீங்க அட்டனும் பண்ணிருவீங்க. ஸோ அப்போ லினக்ஸ் பேசிக்ஸும் தெரியும். அப்போ லினக்ஸ்ல இருந்து அவன் கேள்வி கேட்கறான் அப்படின்னா 3 டூல் தாங்க அவன் கேள்வி கேட்கறது கண்டிப்பா கேட்பான். ஏன்னா நான் இப்ப இதெல்லாம் எப்படி சொல்றேன்னா, நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்க எப்போ படிப்பீங்கன்னா உங்க கோர்ஸ் முடிஞ்சு டெவாப்ஸ் முடிஞ்சு பிளேஸ்மெண்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு 1.5 months So guys, we can see the next